how was Sri Lanka versus New Zealand? இல்ல சம்டைம் நான் தூக்கத்துல இருந்து இது மாதிரி தான் கத்துவேன். ஆல் பேட் சிக்ஸர் அப்படிலாம் கத்துவேன். அந்த மாதிரி ஃபுல்லா தூங்கிட்டு ஸ்ரீலங்கன் பேட்டிங்கை பார்த்து திடீர்னு டக்குன்னு எழுது. ஒவ்வொரு தடவை எழுந்துக்கும் போது 2 விக்கெட் வந்தது. அந்த மாதிரி ஒரு பேட்டிங்க. அந்த ஒரு எக்ஸிபிஷன்ல நார்மலா இல்ல கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கதகளி, குச்சிப்புடி, பூச்சிக்கடி இப்படி பல டான்சஸ்ல பார்ப்போம்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டான்ஸ். ஸ்ரீலங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்தியா பண்றது தான் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். டர்னிங் விக்கெட் போடுறோம், கட்சி இன்னிங்ஸ் எப்படியாவது நியூசிலாண்டை மாட்ட ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்ண கவியா இருப்போம். நினைவில் என்ற ஒரு ஷோ எக்ஸாம்பிள் தான். மயக்க மரத்தை கட்சிப்ல கலந்துட்டு யாரோ ஒரு விக்டமுக்கு வைக்கணும்னு போயிட்டு மூக்கல இவருக்கு தும்மல் வந்து இவரே வச்சு இவர் வாங்கி கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்லோ விக்கெட்டு, டர்னிங் விக்கெட்டு, அதுல பெஸ்ட் ஸ்லோ ஸ்பின்னர்ஸை வச்சின்னு, ஆனா எதிர் டீமை எப்படியாவது 140 150 தாண்ட விட்டுட்டு நம்ம டபுள் டிஜிட் இங்கிலாண்டோட என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே திருப்பி பண்றாங்க நியூசிலாண்டோட. அவங்க எல்லாம் வீக் இன் பேர் ஸ்பின்னுக்கு, நாங்க அதை விட வீக்கர்னு காமிக்கிறாங்க ஸ்பின்ல. அதனால நியூசிலாண்டோட ஒரே பார்ட்னர்ஷிப் எப்படி வந்து மில்லர் அண்ட் பிரவிஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா சுழுகத்தாங்களோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஸ்ரீலங்கா கையில இருந்த மேட்ச் கிடுக்கி பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்பின் ஆடவே வரல, தேடின்னு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஸ்டாண்டர்ட் நீ ஏன் அப்ரிஷியேட் பண்ணோம்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நான் என்ன சொன்னேனோ பாடம் அதை அவர் கேட்டார் நைஸா காதுல. வந்த உடனே ஒரு 8 பால்ல வெறும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி டிஃபென்ஸ், ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்டர் அடிக்கிறது, பிச் ஆஃப் த பால் போய் ஜென்டலா டேப் பண்றது, அப்படியே கட்சி 4 ஓவர் அன்னியன் மாதிரி மாறிட்டார். அம்பி ரெமோ மாதிரி இருந்தவர் அன்னியன் மாதிரி மாறிட்டார்.